வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்பது உழைப்பு, அதனுடன் பொறுப்பு என்ற இரண்டு சொற்களால் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். சிறு வயதிலிருந்து இதற்காக மட்டுமே நீங்கள் இன்னமும் பாடுபட்டு உழைத்து கொண்டே இருப்பீங்க. உழைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுடைய வீட்டில் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். இந்த இரண்டு சொற்களால் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பயணமானது நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உழைப்பை விட முன்பே உங்களுக்கு வந்த பொறுப்புகளும் சிறு வயதிலிருந்தே உங்களை சுமையாக அழுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய உழைப்பை விட உங்களுடைய பொறுப்புகள் இந்த இரண்டும் சேர்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க வைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு சுமைகள் சிறு வயதிலிருந்து நிறைய கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதனால உங்களுடைய மனதிற்குள் ஒரு அழுத்தமும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. மற்றவர்கள் கவலை இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் கூட நீங்க குடும்பம், பணம், எதிர்காலம் ஆகியவற்றை பற்றி யோசித்து கொண்டேதான் இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா மற்றவங்க உங்க வயசுல நீங்க கஷ்டப்பட்ட வயதில் அவர்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நீங்க அந்த ஒரு காலகட்டத்துல பள்ளிக்கூடம் கூட செல்ல முடியாமல் உங்களுடைய வீட்டுல பொறுப்புகளும் அதிக அளவுக்கு கடன்களும் இருப்பதால சிறு வயதிலிருந்தே நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால மற்றவங்களுடைய வாழ்க்கையை உங்களால வாழ முடியவில்லை என்று ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க வேலையை பார்த்து போவீங்க, ஆனா அவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சோகமானது இருக்கும். நானும் இந்த மாதிரி நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தா எனக்கும் இந்த மாதிரி ஆசைகளும் இந்த மாதிரி நானும் வாழ்க்கையில நல்லது பண்ணிக்கிட்டு நல்லா சுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றி கொண்டு இருந்திருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு தோன்றிருக்கும். அந்த அளவுக்கு சிறு வயதிலே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்தது. மகிழ்ச்சியை விட கடமை அதிகமாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதில் இருந்த நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடினமான பொறுப்புணர்வு. இதுதான் உங்களுடைய மகிழ்ச்சியை விட கடமையையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்த சில விஷயங்களாக இருக்க முடிந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை யாராலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கொண்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்குள்ள பொறுப்புணர்வு ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாம முழித்து அதற்கப்புறம் நீங்களே அந்த ஒரு வாழ்க்கையை பிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுதான் இந்த மகரம் ராசி அன்பர்களின் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சிறு வயதிலிருந்து உழைத்தாலும் வெற்றி உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். இது இன்னொரு பக்கம் உங்களுக்கு மனப்பிரச்சனையை உண்டாக்கும். நீங்க சிறு வயதிலிருந்து அனைவரும் பள்ளிக்கூடம் செல்கின்ற வயதிலிருந்து கூட நீங்க வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதற்கான வெற்றி கூட உங்களுக்கு முழுமையா கிடைக்காது. தாமதமாகத்தான் கிடைக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய அதிபதி மெதுவான ஆனால் நிலையான பலனை தரக்கூடிய ஒருவராக இருப்பார். அதனால் மட்டுமே நீங்கள் எது செய்தாலும் வெற்றி உடனே கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பல முறை மற்றவங்களுக்கு சென்றது போல உங்களுக்கு தோன்றியிருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய மனதில் ஏமாற்றத்தையும் கேள்விகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் எவ்வளவோ ஏமாற்றங்களும் கேள்விகளும் இருக்கும். ஆனால் அதற்கான பதிலானது உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் இன்னமும் அதனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க தவற விட்டது அப்போது இருந்த சூழ்நிலை, தயக்கம் அல்லது உங்களுடைய அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த ஒரு நாள் நான் சரி அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கடன் பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்தது, அதனை நீங்கள் தவற விட்டீர்கள். உங்களுக்கு அப்ப இருந்த சூழ்நிலை என்னவென்று தெரியாது. உங்களுக்குள்ள நிறைய தயக்கங்கள் இருந்திருக்கும். அதன் காரணமாக பொறுப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். அதன் காரணமாக கூட நீங்க அந்த வாய்ப்புகளை விட்டுருக்கலாம். உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்களுடைய மன அழுத்தத்தில் உங்களை ஆழ்த்தி கொண்டே இருந்திருக்கும். இதனால எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காமல் தவித்து கொண்டே இருந்திருப்பீங்க. அதை யாரிடமும் சொல்ல முடியாமலும் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டும் நீங்கள் போராடிய போராட்டங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. உங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஏன் தெரியுமா? நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலை காரணமாக வந்திருக்கும். இதனால உங்க கஷ்டங்களை நீங்க வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நீங்க எப்பொழுதும் இருப்பீங்க. யாராவது கேட்டா நீங்க கூறுவீங்க, அதுக்கும் கூறாமலாம் இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்களை நீங்க மனதிற்குள் வைத்துக்கொண்டு யாராவது உங்களிடம் பேசினால் கூட சந்தோஷமாக நீங்க பேசுவீங்க. அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு சிறு வயதிலிருந்து கஷ்டங்களும் பொறுப்புணர்வு மட்டும்தான் இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்கு கூட யாரும் கிடையாது. அதனால உங்களிடம் யாராவது வந்து பேசினாங்க அப்படின்னா சிரித்து அவர்களிடமும் நீங்க பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் பலமுறை தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்போதும் மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. முன்னிலைப்படுத்துவதால் உங்களுடைய கனவுகள் தள்ளி போய் கொண்டே இருக்கும். அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உங்களை ஒரு நாள் கூட மதிக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தம் அடைந்து கொண்டே இருப்பீங்க. நீங்க சொல்லாத கஷ்டங்கள் உங்களை
உள்ளுக்குள் சோதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கஷ்டங்களிலிருந்தும் உங்களால் வெளிவர முடியாது. அந்த அளவுக்கு சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய மனதையும் உடலையும் சோர்வடைய செய்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை கஷ்டத்திற்கு ஆளாக்கியிருக்கும். நீங்க செய்த ஒரே ஒரு தவறு கூட உங்களை மிகவும் கீழே தள்ளிவிட்டிருக்கும். அந்த ஒரு தவறிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம இன்னமும் நீங்க சிரமத்திற்கு ஆளாகியிருப்பீங்க. அதனால் தான் நான் தவறு செய்து விட்டனோ என்ற ஒரு குற்ற உணர்வு உங்களை எப்பொழுதும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடித்ததை நீங்க பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வயசுக்கு ஏற்ற சில செயல்களைத்தான் நீங்க பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு புரியாது. புரியாம உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு இருப்பீங்க. எப்போது நிம்மதி என்னை தேடி வரும் என்ற ஒரு கேள்வி இன்னும் பதில் இல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்னதான் செய்ய முடியும் என்று தெரியாமல் நீங்களும் சிக்கி முழித்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வந்து கொண்டேதான் இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இன்னொரு நாளுக்கு பிறகு இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். இந்த மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நன்மைகள் வந்து சேரும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுமந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மெதுவாக ஒரு தீர்வானது கிடைக்கும். இந்த தீர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். நீங்கள் இனிமேல் தங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களை இதுவரைக்கும் மற்றவங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி அவங்களை உயர்த்தி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களை நீங்க முன்னிலைப்படுத்துவீங்க. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனிமேல் நமக்காக வாழ்ந்தால் மட்டுமே நல்ல ஒரு நிலைமைக்கு செல்ல முடியும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு இந்த ஒரு நேரத்திலிருந்து என்ன செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், எந்த வழியில் நம்ம பயணிக்க வேண்டும், எந்த திசையில் போகணும், யாரை பின்பற்றணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிந்து இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடிகளையும் நீங்க எடுத்து வைப்பீங்க. அப்படி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுக்கும் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்திவிடும். நீங்க மற்றவங்களை முன்னிலைப்படுத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கையை உயரும் பொழுது நீங்களே உங்களை முன்னிலைப்படுத்தும் போது நீங்க எவ்வளவு தைரியமா எவ்வளவு கடினமான உழைப்பை போட்டு நீங்க முன்னேறுவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேறாம போயிருமா? இது உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உயர்த்தி விடும். முன்பு இருந்த கடினமான மனநிலை கூட உங்களுக்கு மென்மையாக மாறும். எவ்வளவு கடினமான மனநிலை உங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மனநிலை மென்மையாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிகழ்வுகளை நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த சந்தோஷத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு நன்மைகளானது வந்து சேர்ந்து விடும். நான் மட்டும் எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். உதவி கேட்கலாம் என்ற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள உருவாகும். இது வரைக்கும் எது செய்தாலும் மற்றவங்களுடைய உதவி எனக்கு தேவை கிடையாது என்று நினைத்து நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களால் நம்ம எத்தனையோ பேர் நம்மகிட்ட வந்து உதவி கேட்காங்க, நம்மளும் அவங்கள்ட்ட உதவி கேட்கறது தவறு கிடையாது என்று உணர்ந்து நீங்க உங்களுடைய நல்லதுக்காக நீங்க மற்றவங்கள்ட்ட உதவி கேட்பீங்க. நிச்சயமா நீங்க உதவி கேட்டீங்க அப்படின்னா யாரும் பண்ணாம இருக்க மாட்டாங்க. உங்களை தேடி வந்து பண்ணுவாங்க. நீங்க யாருக்கெல்லாம் உதவினீர்களோ அவர்களிடம் கேளுங்கள். நிச்சயமா உங்களுக்கான ஒரு உதவியானது உங்களுக்கு கிடைத்தே தீரும். உங்களை நீங்களே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்க நடத்துவீங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்க பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். நீங்க சரியாக இருந்து மட்டும் நடந்து வந்தீங்க, தேவையில்லாத பாதைகள்ல செல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இயல்பாக இருக்க கற்றுக்கொள்வீங்க. இனிமே நீங்க உங்களை மாற்றிக்கொள்வதை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நீங்க நிறுத்திடணும். நிறுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது கிடைக்கும். உங்களுடைய மனது சொல்வதை கேட்டு நீங்க முடிவு எடுக்க ஆரம்பியுங்கள். அப்படி உங்களுடைய மனது சொல்வதை கேட்டு நீங்க முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். நான் எடுத்த பாதை சரிதான் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவானால் மட்டுமே உங்களுக்குள்ள ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்களை முதலில் மதிக்க ஆரம்பிக்கணும். மதிக்க ஆரம்பித்தால் மட்டுமே பிறரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களே உங்களை மதிக்காம இருந்தீங்க அப்படின்னா பிறர் எப்படி உங்களை மதிப்பாங்க என்பதை நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு உங்களை மதித்து நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இனிமேல் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். உழைப்பின் பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும்.